ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் வந்து தம் ஆலுன்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவோம். உருளைக்கிழங்கை வச்சு சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் கீ ரைஸ் பிளெயின் ரைஸ் கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். அது வந்து கொஞ்சம் வந்து ப்ராசஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிம்பிள் வே. இப்போ சமைக்க கற்றுக்குறோம் கூட இந்த டிஷ்ஷை வந்து ஈஸியாக செஞ்சிட முடியும். இட்ஸ் அ ஒன் பார்ட் குக்கிங். வாங்க அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 20 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சைஸ் இருந்தால் பெட்டர். ஸோ இந்த உருளைக்கிழங்கை தோலெல்லாம் சீவிட்டேன். தோலை சீவிட்டு இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி போர்க்க வச்சு ஓட்ட போடுங்க உள்ள. ஸோ தட் மசாலா உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த தண்ணிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். குக்கர் வைக்கிறேன். குக்கர் சுடட்டும். இந்த ஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டான்றவங்க யூ கேன் அவாய்ட். நெய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய். இது நம்மள நார்மலோட கடலெண்ணெய். இப்போது நம்ம விட்ட நெய்யும் எண்ணெயும் நல்லா சுட்டெடுத்து இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கு. இது வந்து பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கு. ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சு இதை நல்லா மேலே வந்து கிறிஸ்பாக, அதே நேரத்தில் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதில் இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி, இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ரோஸ்ட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மட்டும் இதுலேருந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே எண்ணெய் இருக்குது, நல்லா சுட்டுன்னு இருக்கு. நான் இந்த ஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரே ஒரு பட்டை உடச்சி சேர்க்குறேன். இது வந்து பெரிய ஏலக்காய், படி இலாச்சின்னு சொல்லுவாள். அந்த பெரிய ஏலக்காவை இப்படி கிள்ளி சேர்த்துட்றேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு. ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த ஃப்ளேவர் வந்து இந்த நெய்யில் இறங்கட்டும் நல்லா. இப்போ ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். நான் 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை சேர்த்தேன். இந்த வெங்காயம் நல்லா சிகப்பாக வதக்கணும். சிகப்பாக சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலருக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில்
நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி மிக்சியில் போட்டு பியூரியாக அரைச்சிருக்கேன். அரைச்சதை சேர்த்தேன். இதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கலரிங்காக காஷ்மீரி ரெட் சில்லி இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், நம்மளோட நார்மல் காரப்பொடி மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 2 3 இந்த சின்ன ஸ்பூனில் தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், நல்ல ஒரு பரட்டு பற்றி விட்டுருங்க. எங்கிட்ட 2 தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இந்த தக்காளி வச்சு இந்த பாத்திரத்தை அலம்பி கொஞ்சமாக தண்ணி, மூடி போட்டு இந்த தக்காளி பச்சை வாசனை போட்டோம். ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நம்ம விட்ட நெய்யும் எண்ணெயும் பரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. நடுவில் மூடி எடுத்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காது, தண்ணி இருக்கு, இருந்தாலும் மறுபடியும் மூடி போடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் மேலே நல்லா பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் தயிரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ணாமல் தயிரை சேர்க்காதீங்க. பீட் பண்ணாமல் தயிரை சேர்த்திங்கன்னா திரித்திரியாக இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்தோம்னா அதோட நம்ம இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த 3 டீஸ்பூன் தயிரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட கலந்துருங்க. பார்த்தீங்களா, அந்த திரியாக வராமல் நம்மளோட ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காய மசாலாவோட தயிர் நல்லா சேர்ந்துருக்கு. நான் இந்த தயிர் பாத்திரத்தை ஹாட் வாட்டரில் அலம்பியிருக்கேன். இனிமேல் சுடு தண்ணி தான், ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே அரை ஸ்பூன் உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்தோம். இது மறுபடியும் மூடி போட்டு அந்த நெய் எண்ணெயும் பரண்டு வர வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் நெய்யும் பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கு. பச்சையான உருளைக்கிழங்க நம்ம வெறும்ன எண்ணெயிலையும் நெய்லையும் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி விட்டுருங்க. ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். நான் சேர்த்தது ஹாட் வாட்டர். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு தம் குக்கிங் ஒரு 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில், அது ஒரு விசில் இருந்தாலும் சரி, 2 விசில் இருந்தாலும் சரி, 3 விசில் இருந்தாலும் சரி, லோ ஃப்ளேமில் வச்சு
7 மினிட்ஸ் குக் பண்ணு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரு சவுண்ட் வந்துடுத்து, நான் லோ ஃப்ளேம் கொண்டு போயிடுறேன். ஃப்ளேமை லோவில் வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ், 5 நிமிஷம் ஆச்சு நம்ம லோ ஃப்ளேம் வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்திருக்கு, இன்னொரு 2 மினிட்ஸ், இன்னொரு சவுண்ட் வந்தாலும் வராட்டாலும் 7 மினிட்ஸில் ஆஃப் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது முதல்ல ப்ரெஷர் குக்கர் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 7 நிமிஷத்தில் எனக்கு 2 சவுண்ட் வந்துடுது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுவாக ஸ்டீம் அடங்கட்டும். அதுவாக ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணு. பார்த்தீங்களா, அப்படியே நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் மேலே பிறண்டுண்டு நம்மளோட தம் ஆலு. நான் இப்போது ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். என் கையில் கஸ்தூரி மேத்தி இருக்கு, க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்சு கரம் மசாலா, நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு தயாராகிட்டு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவோம். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்து எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, சப்பாத்தி பூரி கூடலாம் பிரமாதமாக இருக்கும். நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு தயார். நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு ஒரு சிம்பிளான ரெசிபி, அதே நேரத்தில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ் கூட இதை செய்ய முடியும். ரைஸில் கூட கலந்து சாப்பிடலாம். நீங்கள் கீ ரைஸு, பிளைன் ரைஸு, பிளைன் புலாவ், எது கூட வேணால் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.